ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2024 நடந்தது. இந்த எக்ஸாமில் ஒரு 3 யூனிட்ல இருந்து நியர்பை 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கிறவங்க, இப்போ நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வரப்போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு 3 யூனிட் ப்ரிப்பேர் பண்ணாலே இவ்வளோ கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்களா அப்படின்ற ஐடியாவும் நமக்கு தெரிய வரும். அதே போல் வித் ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். பிஃபோர் தட், அது எந்தெந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் இது டஃபஸ்ட் யூனிட்ஸாக இருக்கிற மாதிரி 8th and 9th யூனிட்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் கிடையாது. 4th யூனிட்டு, அதாவது and then 6th unit Indian writing and English, அதே போல 7th unit 20th century literature. இந்த யூனிட்ஸ்ல இருந்து மட்டுமே நமக்கு நியர்பை 50 questions கேட்டிருக்காங்க. ஓகே, on that fine note move on to the questions. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால், கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸுக்கு பக்கத்துலேயே எந்தெந்த யூனிட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிட் 4ல இருந்து கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ இஸ் த இமேஜினரி பெயிண்டர் மென்ஷன்ட் இன் த போயம் மை லாஸ்ட் டச்சஸ்? இது 4th யூனிட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அஃப்கோர்ஸ் போயட்ரி பார்ட்ல இருந்து மை லாஸ்ட் டச்சஸ் ராபர்ட் ப்ரௌனிங் அவரோட போயம்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. செகண்ட் ஒன் பாருங்க, ஃப்ரம் கால்ரிட்ஜ் விச் போயம் தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன்? Where help the sacred river ran through caverns measureless to man அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அதே 4th யூனிட்ல இருந்து குப்லா கான் எஸ்டி கால்ரிட்ஜோடது, அதுல இருந்து அந்த போயம்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்க்குறோம். It gathers to greatness like the ooze of oil crushed. The author is referring to the oil which is crushed off dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் கிராண்டியர் 4th யூனிட்ல காட்ஸ் கிராண்டியர் அப்படின்ற போயம்ல இருந்து, அதாவது ஜிஎம் ஹாப்கின்ஸ் அவர்கள் எழுதினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த போயம்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். 4th ஒன் பாருங்க, எஸ்ட்ரகன் இஸ் சீன் ஈட்டிங் டேஷ் இன் வெயிட்டிங் ஃபார் கோடோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அதே போல 4th யூனிட்ல இருந்து வெயிட்டிங் ஃபார் கோடோட்ல இருந்து கேட்டது. சாமுவேல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் கோடோட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆஸ் ஷீ இஸ் ஃபேம்டு டு டூ டிசீவிங் எல்ஃப் அதேவ் அதேவ் தை பிளைன்டிவ் ஆந்தம் ஃபேட்ஸ் வாட் இஸ் பிளைன்டிவ் ஆந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கீட்ஸோட ஓட்டோ நைட்டிங்கேல்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் 4th யூனிட்ல இருந்து. அண்ட் தென் 6th ஒன் பார்க்குறோம். Who was awarded New Decade Prize for his work Salsette and Elephanta? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல இருந்து ஜான் ரஸ்கின் அவங்களோட ஆத்தர் இன்ஃபோல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்குறோம், வேர் வாஸ் த போயம் காட்ஸ் கிராண்டியர் ரிட்டன்? ஸோ இந்த கொஸ்டினும் டைரக்டாகவே நமக்கு தெரியுது, காட்ஸ் கிராண்டியர்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னாலே காட்ஸ் கிராண்டியர்ல இது எத்தனாவது கேள்வி அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரிப்பீட்டடாக ஒரே டாபிக்ல இருந்தும் கேட்டாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். த ஹேண்ட் தட் மார்க்டு தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட், ஹூஸ் ஹேண்ட் இஸ் ரெஃபர்ட் ஹியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிபி ஷெல்லியோட ஆசிமாண்டியாஸ் போயம்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், டபிள்யூஆர் இன்ஜ் சேஸ் தட் த சில்ட்ரன் ஆஃப் த பிரிட்டிஷ் பேட்டர் ஃபேமிலிஸ் ஆர் சென்ட் டு த டேஷ் டியூரிங் கிறிஸ்மஸ் டைம். இந்த கொஸ்டின் டபிள்யூஆர் இன்ஜோட ஸ்பூன் ஃபீடிங்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 10th ஒன் பார்க்குறோம். டேஷ் இஸ் த டிலைட்ஃபுல் அண்ட் ஹெல்த் கிவிங் எக்ஸசைஸ். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஃபீடிங்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். அகைன் அண்ட் அகைன் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. காட்ஸ் கிராண்டியர்ல இருந்தும் நம்ம தொடர்ந்து 2 கேள்வி பார்த்தோம். அதே போல ஸ்பூன் ஃபீடிங் இந்த ப்ரோஸ் பார்ட்ல இருந்தும் 2வது கேள்வி, அதே டாபிக்ல இருந்து இன்னொரு கேள்வி, 2 கேள்வி இது வரைக்கும் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
தோஸ் டேல் இஸ் டோல்டு பை த டைரக்டர் இன் த நாவல் பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டுல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின், ஃபிக்ஷன் பார்ட்ல இருந்து வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். ரஸ்கின்ஸ் கிங்ஸ் ட்ரெஷர் இஸ் ஹேஸ் அனதர் டைட்டில் டேஷ். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேள்வியும் கூட. அகெயின் ப்ரோஸ் பார்ட்டு ஜான் ரஸ்கின். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். This not through envy of the happy lot, but being too happy in thy happiness. The above lines are taken from the poem அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 4th யூனிட்ல அகெயின் Ode to a Nightingale இருந்து கேட்ட ஒரு கேள்வி. Ode to a Nightingale இது வந்து ரெண்டாவது கேள்வி. ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 5ல நம்ம Ode to a Nightingale பார்த்தோம். அண்ட் அகெயின் Ode to a Nightingale இருந்தே இன்னொரு கேள்வியும் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 14th ஒன். காட்ஸ் கிராண்டியர் இஸ் எ டேஷ். 4th யூனிட்ல இருந்து அகெயின் காட்ஸ் கிராண்டியர்ல இருந்து இது 3வது கொஸ்டின் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஒரே போயம்ல இருந்து 3 கொஸ்டின் வந்து தொடர்ந்து 4th யூனிட்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 15th கொஸ்டின் பாருங்க. டெமோகார்கன் இஸ் இன் மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ் இஸ். இந்த கேள்வி ப்ரோஸ் பார்ட்ல இருந்து வில்லியம் ஹேஸ்லெட் மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஹிப்னோபேடியா ரெஃபர்டு பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்ற ஃபிக்ஷன் பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய 16 கேள்விகள், அதே போல் அது யூனிட் 4th இருந்து கேட்டது. நம்ம வந்து ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கல. அந்த கேள்வி எதுலேருந்து கேட்டிருக்காங்க, அதே போல் அந்த ஆத்தர் யார், எந்தெந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆப்ஷன்ஸும் சொல்லி ஆன்சர்ஸும் சொன்னோம் அப்படின்னா வீடியோ இன்னமுமே வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4th யூனிட்ல மட்டும் 16 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம். அண்டு கம்மிங் டு த பார்ட் ஆஃப் 6th யூனிட் இல்லைங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி 3 யூனிட்ல இருந்து 50 கேள்வி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதில் 6th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What was the most realistic dream of Chetan Bhagat in the 3 mistakes of my life? இந்த கொஸ்டின் ஃபிக்ஷன் பார்ட் சேத்தன் பகத்தோட த 3 mistakes of my life யூனிட் 6ல இருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்க்குறோம். What was the book Swaminathan had when he reached Malgudi station in Swami and Friends? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணனோட ஸ்வாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஷன் பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் ரத்னா இன் டான்ஸ் லைக் எ மேன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட்? அகைன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th யூனிட்ல இருந்து ட்ராமா பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. மகேஷ் தத்தானியோட டான்ஸ் லைக் எ மேன்ல இருந்து கேட்ட கேள்வி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following poet is a profoundly non-intellectual poet அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கமலாதாஸ் இந்தியன் ரைட்டிங்கில் கமலாதாஸோட ஆன் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது நமக்கு ப்ரிஸ்கிரைப்டான போயம். அதில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் இன்ஃபோ தான் வந்து இப்போ நம்ம பார்த்த ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் ஒன். Who among the following writers has written more poems on Mother India? ஸோ இந்த கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா கமலாதாஸ் அவங்கள தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஆஸ் யூஷுவல் நம்ம போயட்டோட இன்ஃபோஸ் வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு கர்டசி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய வருது, நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். I am Indian, very brown, born in Malabar. I speak 3 languages, write in 2, dream in 1. In which of Kamaladas poems do these lines takes place? ஸோ இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் இன்ஃபோல இருந்து கேட்டது தான். அஃப்கோர்ஸ் கமலாதாஸ் அவங்கள பற்றி கேட்டது தான். த ஹோல்டு பிளே ஹவுஸ் அப்படின்ற ஒரு போயமில் தான் இந்த லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டேஜ் பிளே தட் த சோனார் மோட்டி டெனமெண்ட் ப்ரோக்ரஸிவ் அசோசியேஷன் பிளான்டு டு எனாக்ட்? இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டெண்டுல்கரோட சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்ற
ட்ராமா பார்ட்டில், அதாவது விஜய் டெண்டுல்கரோட ஆத்தர் இன்ஃபோவில் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரியான கேள்வி இது. ஸோ இதுவுமே வந்து யூனிட் 6ல இருந்து கேட்ட கேள்வி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following works is written by M.K. Gandhi? ஸோ இது டைரக்டாக ஒரு ப்ரோஸ் பார்ட்டில் யூனிட் 6ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ் பை M.K. காந்தி இல்லைங்களா, அவரோட பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். கம்மிங் பேக் டு புஷ்பா, ஷீ இஸ் த மோஸ்ட் பாப்புலர் லேடி வித் மென் ஆல்சோ அண்ட் லேடிஸ் ஆல்சோ. நேம் நிசம் எசேக்கியல்ஸ் போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அப்பியர். அஃப்கோர்ஸ் இதை விட ஒரு ஈஸியான கேள்வி இருக்க முடியாது இந்த யூனிட்ல. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு போயம் தான் நிசம் எசேக்கியலோட குட் பை பார்ட்டி டு மிஸ்டியஸ் புஷ்பா. அதுல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் நாவல் இஸ் மோர் எக்ஸ்டென்சிவ் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம் எவோக்கிங் வேரிகேட்டட் ஆக்ஷன் அண்ட் மல்டிப்ளிசிட்டி இன் கேரக்டர்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து முல்க்ராஜ் ஆனந்தோட ஃபிக்ஷன் பார்ட் கூலியிலிருந்து கேட்ட ஒரு கேள்வி 6th யூனிட்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Who appears twice as a witness during the mock trial of Miss Banner in Vijay Tendulkar's play? ஸோ விஜய் டெண்டுல்கரோட ட்ராமா பார்ட் சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷனில் நம்ம கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது இதுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அகைன் நீங்கள் நோட் பண்ணணும், இந்த ட்ராமா பார்ட்டில் இது வந்து செகண்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many years old when Munno was forced to leave village? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் வந்து முல்க்ராஜ் ஆனந்தோட கூலி பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பட் her hands are wet eagles, two black pink crinkled feet extracted from the poem. அஃப்கோர்ஸ் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல ஏ.கே. ராமானுஜம் அவர்களோட ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ் அதுல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் 14th கொஸ்டின் பார்க்குறோம். See, what is the popular game in Balrampur other than cricket mentioned in the 3 mistakes of my life? So, சேத்தன் பகத்தோட ஃபிக்ஷன் பார்ட் the 3 mistakes of my life ஃபர்ஸ்ட்லேயே இதில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இந்த ஃபிக்ஷனில். அண்ட் தென் இதுலேயே வந்து இன்னொரு கேள்வியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What did Kurudava ask Kappanna to bring in Nagamandala? அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ராமால இருந்து கேட்டது தான், கிரீஷ் கார்னாடோட நாகமண்டலா ஃப்ரம் யூனிட் 6. அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா, யூ கால் மீ வைஃப் ஐ வாஸ் ஸ்டார்ட் டு பிரேக் சாக்ரிம் இன்டு யுவர் டீ. ஃப்ரம் விச் ஆஃப் கமலதாஸ் போயம் ஆர் தீஸ் லைன்ஸ் டேக்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா த ஓல்டு பிளேயர்ஸ் அப்படின்ற போயம்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th யூனிட்ல இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் நம்ம 16 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு 16, நவ் ஒரு 16 கொஸ்டின்ஸ். 2 யூனிட்ல இருந்தே நமக்கு 32 கேள்விகளுக்கு கிட்ட கவர் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் தென் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் 7th யூனிட். 7th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் is an essay written by whom? So 7th யூனிட் அப்படின்னு சொல்லும்போது 20th century literature. இதில் பார்த்தீங்கன்னா வர்ஜினியா உல்ஃபோட ஆத்தர் இன்ஃபோல கேட்ட ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டாலவே அவங்களோட ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கு அதில் இருந்து கேட்ட ஆத்தர்ஸ் இன்ஃபோல இருந்து கேட்ட ஒரு இன்ஃபோ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். which according to E.M. Foster is just a makeshift suitable for an overcrowded and overheated planet. ஸோ இந்த கொஸ்டின் E.M. ஃபாஸ்டரோட டாலரன்ஸ் அப்படின்ற ப்ரோஸ் பார்ட்டில் இருந்து கேட்ட ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். வாட் டஸ் த வேர்ட் வில்லோ க்ரூவ்ஸ் மீன்? இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிலன் தாமஸோட த ஹன்ச்பேக் இன் த பார்க் அப்படின்ற போயம்ல இருந்து கேட்ட கொஸ்டின். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். The poet describes the hunchback as the old lady sleeper in the poem The Hunchback in the Park. Identify the figure of speech. ஸோ டைரக்டாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆல்ரெடி கேட்ட ஒரு கேள்வியிலேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் த ஹன்ச்பேக் இந்த பார்க் அப்படின்ற போயம்ல இருந்து கேட்ட ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம்.
Complete the following line in the poem, Journey of the Magi, from the alternative given. I should be glad of. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் எலியட்டோட போயம் பார்ட்ல இருந்து, அதாவது ஜேர்னி ஆஃப் த மெஜைல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த பிளே கேண்டிடா ஓப்பன்ஸ் இன் த மந்த் ஆஃப் டேஷ் இன் 1894. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ட்ராமா பார்ட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. பெர்னார்ட் ஷாவோட கேண்டிடால இருந்து கேட்ட ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் த நாவல் ட்ரெஷர் ஐலாண்ட்? ஸோ நமக்கு டைரெக்டாகவே நாவலில், அதுவும் ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லும்போது 7th யூனிட்ல ஆர்எல் ஸ்டீவன்சனோட ட்ரெஷர் ஐலாண்ட்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஹூ டிட் கிளாரிசா ரிஜெக்ட் எ மேரேஜ் ப்ரப்போசல் ஃப்ரம்? ஸோ இந்த கொஸ்டின் அஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் டாலவே பை வர்ஜினியா வுல்ஃப் அப்படின்ற நாவல்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். Unless one has a sound attitude of mind, a right dash one cannot construct or reconstruct anything that will endure, say E.M. Foster. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட்ல ப்ரோஸ் பார்ட்ல E.M. Fosterல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். நேம் த ஆப்ஜெக்ட் தட் பீட்டர் வால்ஷ் ஆல்வேஸ் ஹேஸ் வித் him in மிஸ்ஸஸ் டாலவே. ஸோ இந்த கொஸ்டின் வர்ஜினியா வுல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்ற நாவல்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். டேஷ் டேக்ஸ் 2 flags along with him as a national pride. இந்த கொஸ்டின் ட்ரெஷர் ஐலாண்ட்ல இருந்து ஆர்எல் ஸ்டீவன்சனோட நாவல்ல இருந்து, அதாவது ட்ரெஷர் ஐலாண்ட்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் த சிட்டிஸ் ஹாஸ்டைல் அண்ட் த டவுன்ஸ் ஃப்ரெண்ட்லி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹாஸ்டைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் டிஎஸ் எலியட்டோட போயட்ரி ஜேர்னி ஆஃப் த மெஜைல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அகெயின் டிஎஸ் எலியட்டோட போயட்ரி பார்ட் அகெயின் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் டிட் கிளாரிசா ஸ்பெண்ட் ஹர் சம்மர் ஆஸ் எ கேர்ள் இன் மிஸ்ஸஸ் டாலவே? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஜினியா வுல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவேல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். The hunchback in the poem, the hunchback in the park is searching for food from dash. ஸோ இந்த நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி தான். டிலன் தாமஸோட போயட்ரியில இருந்து த ஹன்ச்பேக் இன் த பார்க் அப்படின்ற போயம்ல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் டஸ் லேடி பிராட்ஷா டெல்ஸ் கிளாரிசா அட் தி டாலவேஸ் பார்ட்டி இன் மிஸ்ஸஸ் டாலவே? ஸோ இந்த கேள்வியும் மிஸ்ஸஸ் டாலவேல இருந்து கேட்ட ஒரு கேள்வி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒன். The veiled form of tainted money comes up repeatedly in many works of dash. இந்த கொஸ்டின் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரை ரிலேட் பண்ணுறது போல கேட்ட ஒரு கேள்வி. அஃப்கோர்ஸ் கேண்டிடா ப்ரிஸ்கிரைப்டு நமக்கு ஆத்தர்ஸ் இன்ஃபோல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரம் 4th யூனிட், அதே போல் 6th யூனிட் அண்ட் தென் 7th யூனிட். இது 3 யூனிட்ல இருந்துமே நமக்கு அரௌண்ட் 50 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதை வந்து வித் கர்டசியோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதே போல இதோட உங்களுக்கு அடிஷ்னலாக டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் படிக்கும் போதே நமக்கு ஹெல்லு வந்து சைட் பை சைடு வந்து கவர் ஆகிடும். ஸோ தனியாக நம்ம வந்து ஹெல்லு படிக்கணும் அப்படின்ற அவசியம் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சோர்ஸ் புக்கு ஹட்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகிடும். அது ஒரு இன்ஃபோ. அதே போல் ஒரு யூனிட்டுமே செகண்ட் யூனிட்டாக இருக்கட்டும், தேர்டாக இருக்கட்டும், 4th எனி யூனிட் நீங்கள் வந்து படிக்கும் போதே ஹெல்லுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ தட் ஹெல்லு நம்ம தனியாக படிக்கும்போது அது ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் ஆகிறது போல தான் உங்களுக்கு. ஹெல்லுலேருந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 16 to 17 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ மீன் யூனிட் 1ல. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது போல் வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். எல்லா யூனிட்ஸையுமே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணும்போது அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு 3 யூனிட்டில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபோஸு இந்த யூனிட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆரம்பத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும், அதே போல் ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் நிறைய யூனிட்ஸ் வந்து ஒரு சில யூனிட்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணாதான் நம்மளால எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் அப்படின்ற தாட்ஸ் நிறைய இருக்கும். அதனால் வந்து போர்டம் ஆகிடும், மொனாட்டனஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 யூனிட்ஸ் படித்தாலே நம்மளால ஒரு
அரௌண்ட் ஒரு 40+ மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும்போது ஒய் நாட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 100+ மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸு ஃப்ரம் சிலபஸ்ல இருந்து இதெல்லாமே நமக்கு ஒரு கர்டசி. அண்ட் ஒன் மோர் இன்ஃபோ, இப்போ நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல்ஸ், அதே போல் கொஸ்டின் பேங்க்குமே வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஆல்ரெடி டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நியூ டீச்சர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்காக மறுபடியும் சொல்கிறோம். 18,000+ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கொஸ்டின் பேங்க்லேயே வந்து ஃபுல் யூனிட்டுக்குமே வந்து கவர் ஆகிடும். ஸோ எந்த டவுட்டுமே இல்லாமல், எந்த ஒரீஸுமே இல்லாமல் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஈஸியாகவே ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சில வாரங்களில் நம்மளோட யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் யூஜிடிஆர்பிக்கு ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னாலும் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.